ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரௌனி ஸ்லாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு ப்ரௌனி ஸ்லாப். ஸோ அதை நான் எப்படி மேக் பண்ணேன், எப்படி டெலிவரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ரௌனியை நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போர்டில் சேஞ்ச் பண்ணும்போது ப்ரௌனியை பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா டின் சைஸ் பெருசாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மலாக பீஸ் போடுறதுனா அதை நம்ம பயப்பட தேவையில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்லாபாக பண்ணும்போது ஸோ நடுவில் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் லைட்டாக தான் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கனாஷ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் நடுவில் பிரேக் ஆகிடுச்சு பெருசாக அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதனால் டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட்டில் வந்து 1:1 ரேஷியோவில் கனாஷ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இந்த ஃபஜ்ஜி ப்ரௌனியோடைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கனாஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிங்க்கு 1:1 ரேஷியோ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னா கனாஷ் ரெடி பண்ணிவிட்டு பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் டபுள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிங் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க மாதிரி எனக்கு வேணும், சாக்லேட் மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஸ்ட்ராபெரி இருந்தது, அதை வந்து 2ஆக கட் பண்ணி நான் ஒரு மூலையிலையும் வச்சுட்டேன். ஸோ 4 எட்ஜஸ்க்கு 4 ஸ்ட்ராபெரி மாதிரி வச்சுட்டு சைடில் இருக்க பீஸில் சென்டரில் ஒன்று நான் வச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த பிக்கில் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி, ஜெம்ஸு, கிட்கேட் இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் வந்து எனக்கு நடுவில் டாப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானுமே எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக இந்த மாதிரி ப்ரௌனி ஸ்லாப்லாம் பண்ணும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நிற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரௌனி ஸ்லாப் வச்சுக்கோங்க. ஸோ கேமரா ஆங்கிள்காக நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வச்சுருந்தேன். அப்போ தான் எது வந்து கரெக்டாக இருக்குது, எது சைடாக இருக்குன்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிட்கேட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேலக்ஸி வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கஸ்டமர் எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணுன்றதுனால கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒன்றையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். கேலக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்கேட் இந்த ஸ்ட்ராபெரிக்கு நடுவில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1 kg ப்ரௌனி ஸ்லாப் நான் 9 இன்ச் டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இல்லைன்னா 10 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 1லேருந்து 2 இன்ச் வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், பேக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். போர்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸும் சேர்த்து வாங்கிக்கோங்க. நார்மலாக 1 kg ப்ரௌனியை ரெக்டாங்கிள் டின்னில் தான் பேக் பண்ணி எடுப்பேன். பட் நீங்கள் ப்ரௌனி ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் டின்னில் தான் பேக் பண்ணி எடுக்கணும். நான் 9 இன்ச் டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஹைட் வந்து கிடச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜெம்ஸ் வந்து சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஜெம்ஸை ஆட் பண்ணோடனே லுக் வைஸ் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சைடில் அங்கங்கே ஒன்று நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது பார்க்க ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது. ஸோ எனக்கே ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஜெம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருந்தது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாப்பர் வேண்டாம், அதுக்கு பதிலாக அதுவுமே லெட்டர்ஸை வந்து எனக்கு சாக்லேட்லேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் ஒயிட் சாக்லேட்டில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நீங்கள் தண்ணி இல்லாமல் அந்த பவுலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டியாயிடும். ஸோ சாக்லேட் வந்து உங்களுக்கு டீமோல்ட் பண்ணுற அளவுக்கு அது இருக்காது.
ப்ராப்பராக பவுலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் மோல்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு டிமோல்ட் ஆகியிருக்கும். பட் நீங்கள் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா டிமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஹாப்பி பர்த்டே ஜெனிஃபர்னு சொல்லிவிட்டு அவங்க பேருமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுவுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய ஏஜை வந்து இதில் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் 23ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா டிமோல்ட் பண்ணி எடுக்கும் போது ப்ராப்பராக செட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது டிமோல்ட் பண்ணுறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நடுவுலையே அது பிரேக் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஜெனிஃபர்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க ஏஜுமே மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டாப்பிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு ஹாட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லுக் வைஸ் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோல்டன் பால்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். லுக் வைஸ் பார்க்க இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ பர்ஃபெக்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிக்சரில் இருந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒவ்வொரு வாட்டிக்கும் நம்ம ஒவ்வொரு ஆர்டர் பண்ணும்போது அது புது புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த ப்ரௌனி ஸ்லாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்போது பேக் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரௌனி ஸ்லாப் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் 9 இன்ச் டின்னில் வந்து பேக் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதோட 2 இன்ச் பெருசாக 11 × 11 இன்ச்சஸில் தான் வந்து போர்டும் பாக்ஸும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு சைடு எதுவுமே டேமேஜ் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நமக்கு கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எதனா டேமேஜ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு போர்டும் பாக்ஸும் 2 இன்ச்சஸ் பெருசாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌனி பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீட்டாக பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து மேலே ரிப்பன் கட்டி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர். பாய்.